இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய வணக்கங்கள். இன்னைக்கு பங்களாதேஷி லாங்குவேஜில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய அதானிக் பங்களா ஹோட்டல் அப்படின்ற சீரீஸோட கடைசி எபிசோடான ஆஷிர் சலூன் அப்படின்ற ஒரு எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அதாவது வாத்து நிலையம் அப்படின்றதா இதோட பொருள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறந்துடாமல் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நபர் தன்னந்தனிமை படகுல வந்துகிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. படகுல பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அது எல்லாத்தையும் தரையில எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது யாரோ இவரை கூப்பிடுற மாதிரி சத்தம் கேக்குது. திரும்பி பாக்குறாரு, யாருமே இல்ல. பயந்து போறாரு. கடவுளை வேண்டிக்கிட்டு தன்னோட வேலைகள்ல மறுபடியும் மும்முரமா ஈடுபட்டுக்கிட்டே இருக்க அந்த குரல் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்குது. திரும்பி பார்க்க ஒரு நபர் பாத்தீங்கன்னா ஒரு முன்னாடி மொரப்பா வந்து நின்றுகிட்டே இருக்காரு. இவருக்கு ஒன்னும் புரியல. அம்மா நீங்க யாரு, எதுக்காக என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்க அந்த நபர் எதுவுமே பேசல. இங்கே கொஞ்சம் கிட்ட வர முடியுமா, அப்போதானே நான் என்னை பற்றி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி கையில் ஒரு கயிறை வச்சிருப்பாரு. அதை எடுத்து எதிரில் இருக்க அந்த நபரோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே மாட்டி விட்டுட்டாரு. கழுத்தை பயங்கரமாக இறுக்கிக்கிட்டே இருக்கு. இவர் வலியால் துடிச்சிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே கயிறு இருக்கு இல்லையா, அதை மரத்து மேலே போட்டு அந்த நபரை இழுத்து சுருக்கு மாட்டி சாகடிச்சிடுறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இறந்து போனதோ அந்த ரெட் பாடி இருக்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடி போய் நான் இப்போ இன்ட்ரோ பண்ணிக்கலாமா, என்னோட பேர் மோஜோ அப்படின்றது தான், நான் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது இப்போ நான் பண்ணது மூலமாகவே உனக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும்பா. இதுக்கு மேலே நான் அவங்ககிட்ட பேசி எந்த அர்த்தமும் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பிக்கிட்டே இருக்கேன். கட் பண்ணா இறந்து போய் கிடக்குறாரு இல்லையா அவரோட ஃபேமிலி அண்ட் ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி அந்த இடத்துல பயங்கரமா அழுதுகிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இறந்து போன நபர் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் ஈடுபாடுகள்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்த மனுஷனா இருப்பார். அண்ட் கட் பண்ணா கொலை பண்ணார் இல்லையா அவரை காமிக்கிறாங்க. ஸோ இவருக்கு இதுதான் தொழில் அப்படின்ற மாதிரி இருக்கும். காசு கொடுத்தா கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர்கிட்ட ஒரு வித்தியாசமான பழக்கம் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு கொலை பண்ணும்போது முடிவுல பயங்கரமா பசி எடுக்கும். அந்த பசியை போக்கிக்கணும் அப்படின்றதுக்காக வாத்துக்கறி இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லா உட்காந்து ஒரே ஆளா சாப்பிடுவார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கொலை பண்ணிட்டாரு, பயங்கரமா பசி எடுக்குது. வாத்துக்கறி நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி முனைப்பில் இருக்க கால் வருது. அடுத்த அசைன்மெண்ட் ஒரு அரசியல்வாதியை போடணும் அப்படின்றது. ஸோ இவர் இதை கேட்டதும், நீ யாரை வேணா போட சொல்லு, காசு கொடுத்துட்டு போட சொல்லுப்பா, நான் அதை எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறேன். இப்போ ஒருத்தனை போட்டு வந்திருக்கேன், அதனால நான் வாத்துக்கறி சாப்பிட்டே ஆகணும், மற்ற விஷயங்கள் எல்லாமே அப்புறமா தான் அப்படின்ற மாதிரி சொல்ல போன்ல இருக்க நபர் உடனடியா அங்கிருந்து கிளம்புடா. எதுக்கு கொலை பண்ணிட்டு அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கலாம் கேட்க, இது என்னோட 43வது கொலை, 43 தடவை நான் வாத்து சாப்பிட்டுருக்கேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும், நான் சாப்பிட்டுட்டு தான் அடுத்த அசைன்மெண்ட்டே போவேன், நீ ஃபோனை வைடா அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டு கையில் ஒரு கூடை மாதிரி வச்சிருப்பாரு. ஏன்னா ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் இந்த புறாக்கள் எல்லாத்தையும் குளிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த செட்டப்போடைய ஊருக்குள்ளே நடந்து போய்கிட்டே இருக்க தூரத்தில் ஒரு லேடி பார்த்தீங்கன்னா துணி எல்லாத்தையும் காய போட்டுக்கிட்டு அழகாக பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. இதை கேட்டதும் இவர் மெய் மறந்து போறாரு. அந்த லேடியை போய் பார்க்குறாரு. என்னம்மா நீங்க, உங்களுக்கு இருக்க திறமைக்கு நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, என் கூட வந்துட்டீங்களா, நான் பெரிய பெரிய ஆளுங்களோட லிங்க் வச்சிருக்கேன், நீங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்டா இல்லாமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடி பயந்து போய் பாக்குறாங்க. அந்த சமயம் பார்த்தா அந்த லேடியோட பாட்டி அங்க என்ட்ரி கொடுத்து, என்னப்பா வேணும், எதுக்காக இங்க நின்றுகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இவர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட குரல் வளர்த்தியும் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான கரியர் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு, எனக்கு பறவைகள் எல்லாத்தையும் புரிச்சுட்டு போறதுதான் வாடிக்கை, அதை நான் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த பாடலால ஈர்க்கப்பட்டுட்டோமா, நீங்க ஒன்று பண்றீங்களா, எனக்கு பயங்கரமா பசிக்குது, வாத்துக்கறி நீங்க ரெடி பண்ணி தர முடியுமா, உங்களுக்கு நான் எவ்வளோ வேணா பணம் தரமா அப்படின்ற மாதிரி ஒரு கட்டு நோட் எடுத்து அதில் இருக்க சில நோட்டுக்களை அந்த பாட்டிக்கிட்ட கொடுக்க அவங்க யோசிக்கிறாங்க. இவரும் மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிக்கிறாரு, நான் ஒரு வழிபோக்கன் அப்படின்றதால வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா, இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ண முடியுமா, சாப்பிட்டுட்டு நான் எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பிட்டுறமா, இது நீங்க பண்ணி கொடுக்க முடியுமாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்க இவங்க கையில காசு இருக்கு இல்லையா, சரின்னு ஒத்துக்கிறாங்க. எங்களோட வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு, நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்பா, நீ ஈவினிங் டைம்ல வந்தா போதும் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட கட் பண்ணி இந்த பாட்டியோட சேர்ந்து அந்த பாட்டியோட பேத்தி இருக்காங்க இல்லையா அவங்களும் சமையல் செய்யற மாதிரி காமிக்கிறாங்க. யார் யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு இவ்வளோ சமையல் தேவைதானா, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க பாட்டி அப்படின்னு நம்மளாம் கேட்க, அவன் நல்லவனோ கெட்டவனோ அப்படின்னதெல்லாம் இருக்கட்டுமா, அவனால நமக்கு இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கு, நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா, நீ பேசாம வேலையை பாருமான்னு சொல்ல அந்த நபர் இருக்கா இல்லையா வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அம்மா நான் வந்துட்டேன்,
எனக்கு பயங்கரமா பசிக்குது, நீங்க சாப்பாடு கொண்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க தட்டு நிறைய சாப்பாடு கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப பிரமாதமா, நான் உங்களை செய்ய சொன்னது சரியா போயிடுச்சு, இல்லைன்னா இப்படி ஒரு ருசி என் வாழ்க்கையில கிடைக்காம போயிருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்கள பயங்கரமா புகழ்ந்து தள்ளிட்டாரு. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இன்னொரு ரிக்வஸ்டும் பாத்தீங்கன்னா வைக்க ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, இந்த நேரத்துல இங்க எங்கேயும் ஹோட்டல் இல்லைன்னு நினைக்கிறோமா, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்க அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னா நான் இங்கேயே தங்கிக்கிறேன், காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நான் எழுந்து போயிடுறோமான்னு சொல்ல அவங்க தயங்குறாங்க. ஏன்னா கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு வீட்டுல வச்சிருக்காங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி திரு நின்றுகிட்டே இருக்கு. ஆமா நாங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, நான் வெளியிலேயே கூட படுத்துக்கிறேன், நீங்க காலையில எழுந்து பாக்குறதுக்கு முன்னாடி நான் இங்க இருந்து போயிடுவோமா அப்படின்ற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணி, அதாவது கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்க அவங்க சரின்னு சம்மதிக்கிறாங்க. உனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா நீ படுத்துக்கோப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்ல கட் பண்ணி நள்ளிரவுல காமிக்கிறாங்க. பாட்டி அவங்களோட பேத்தி அப்படின்ற மாதிரி 2 பேரும் ரூமுக்குள்ள தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இந்த நபருக்கு ஒரு மாதிரி தூக்கம் தெளிகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு யோசனையில அந்த கதவு கிட்ட போக எட்டி பாக்குறாரு. 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. எட்டி ஒரே உத கதவு உடைச்சுக்கிட்டு உள்ள போக 2 பேரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவர் உள்ள போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த பாட்டியோட பேத்தி இருக்காங்க இல்லையா, அவங்கள கற்பழிக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் உள்ள போறாரு. அந்த வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்க அவங்க பயங்கரமா கதறிக்கிட்டே இருக்காங்க. விட்டுடு அப்படின்ற மாதிரியும் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவர் விடுற மாதிரியே தெரியல. எல்லாமே முடிஞ்சதோ அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டே எங்களை உயிரோட வாழ்ச்சி விட்டுடு அப்படின்ற மாதிரி கெஞ்ச, அதுக்கெல்லாம் இங்க இடமே இல்லை அப்படின்ற மாதிரி 2 பேரோட கழுத்தை திருவி அந்த இடத்துல சாகடிச்சுட்டு ரொம்ப அரக்க குணம் கொண்ட நபர் இவர் அப்படின்ற மாதிரி வெளியே வந்து நின்றுகிட்டே இருக்க, இவருக்கு 2வது அசைன்மெண்ட் ஒன்று வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அங்க நான் கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி காலைல கன்ஃபார்ம் பண்றாரு. அந்த சம்பவத்தை பண்ண எனக்கு ஒரு துப்பாக்கி வேணும் அப்படின்னு மாதிரி டிமாண்ட் பண்றாரு. கட் பண்ணா துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஒரு நபர் வேகமா ஒரு போய் சந்திக்கிறாரு. இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் ரேஞ்சுக்கு தான் இல்லையா, எல்லாரும் பார்த்தோம் ஒரு மாதிரி திட்டிக்கிட்டே இருப்பாப்ல. வந்த வரையும் என்னடா நீ இந்த மாதிரி நின்றுகிட்டே இருக்க, அம்மா நான் வேற ஒருத்தங்கிட்ட கொண்டு வர சொன்னா நீ ஏன்டா கொண்டு வந்த அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கு. அந்த மனுஷன் அமைதியா இருக்காரு. அந்த கண் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் தொலைப்போ, என் கண்ணு முன்னாடி நிக்காது அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டு டார்கெட்டை வச்சிருக்காங்க இல்லையா, அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல நிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஊர் மக்கள் எல்லாருமே அவர் சேர்மேன் அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. அவருக்கு பயங்கரமான வரவேற்பு இருக்கும் எங்க போனாலும். சோ இதனால இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா அவர் போற வர இடம் எல்லா இடங்கள்லயும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல தனிமையில நின்றுகிட்டே இருக்காரு. இதுதான் சரியான சமயம் அப்படின்ற மாதிரி கண் எடுத்து சுடலான்னு போக பட்டுன்னு ஆள் வந்துட்டாங்க. பண்ண முடியாம போயிடுச்சு. என்னடா இது நமக்கு வந்த சோதனையா அப்படின்ற மாதிரி ஒரு மாநாட்டு ஒன்று அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் சரியான நேரம் வரட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கு. அந்த சேர்மன் இருக்கா இல்லையா, அவர் தன்னோட 2 அடியாளர்களை கூப்பிட்டுக்கிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அடியாளுங்க எல்லாருமே அந்த ஜாயிண்ட்டை பத்த வச்சுட்டு இருங்க, நான் இங்க வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி உள்ள போக சொல்லிட்டு இவர் தனிமையில ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது பின்னாடியே முகமூடி அணிஞ்சுக்கிட்டே இந்த நபர் பாத்தீங்கன்னா உள்ள போறாரு. சேர்மன் சார் கொஞ்சம் திரும்ப முடியுமா, ஒரு டவுட் ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி அவரை திரும்ப வச்சு அவரோட நெத்தியிலே கண்ணை ஃபயர் பண்ண அந்த இடத்துல சேர்மன் துடிக்க இறந்து போறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். கொலை பண்ணது ஒரு அரசியல்வாதி இல்லையா, அங்கிருந்து ஈஸியா தப்பிக்க முடியுமா, எதுவுமே தெரியாம கொஞ்சமா மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும்போது சேர்மன் பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி 2 பேர் இருந்தானுங்களே பார்த்துட்டானுங்க. அவனை விடாதீங்கடா அப்படின்ற மாதிரி கன் எடுத்துட்டு துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டுறாங்க. எல்லாரும் கன்னை ஃபயர் பண்ணி இந்த நபரை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி துரத்திக்கிட்டே இருக்க, இவர் ஓடி வந்து பைக் ஒன்று வச்சிருப்பாரு. அதை எடுத்துக்கிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்புறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். பின்னாடி அவனுங்களும் வண்டியில துரத்திட்டு வந்துகிட்டே இருக்கும்போது இவர் ஒரு கட்டத்துக்கு மேல என்னென்னமோ பண்ணி ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கும் அந்த வழித்தரத்துல வந்து நின்றுட்டுறாரு. யாருமே பின்தொடரல அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அந்த முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு. ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஒன்னும் முடியாததால அந்த ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து வண்டியை வெளியில பார்க் பண்றாரு. உள்ள போறாரு. அங்க பாத்தீங்கன்னா வயசான நபர் ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாரு. ஆமா ரூம் கிடைக்குமா, எங்க ரூம் அவைலபிளா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்காக தான் நான் இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல வச்சிருக்கேன், உங்களோட பேரு, நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்ல இவர் எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறாரு. ஆனா அது கூடவே ஆமா நீங்க தங்குறதுக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் நீங்க இங்க இருந்து போகும்போது பாத்துக்கலாம், முதல்ல உங்களோட ரூமுக்கு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாவி எடுத்து கொடுக்க, இந்த மனுஷனும் வேகமா ரூம் போய் திறக்கிறாரு. ரெஸ்ட் எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்ற முனைப்புல ஒரு சிகரெட்டை பத்த வச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கண் அப்படியே இசுத்துக்கிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க தூக்கத்துக்கு. அந்த சமயம்னு பார்த்து கதவை யாரோ வேகமா தட்டுறாங்க. பயந்து போறாரு. இந்த நேரத்துக்கு யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி கண் எடுத்துக்கிட்டு வெளியில யாரு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, இவர் வெல்கம் பண்ணார் இல்லையா, அந்த நபர் தான். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணணும்னு வந்திருக்க,
கொஞ்சம் கதவு திறக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க இவர் தயங்கி கதவு திறக்கிறாரு. அந்த மனுஷனும் இங்க இந்த வியாழக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா ஜல்சா அப்படின்னு ஒரு மீட்டிங்கை நாங்க அரேஞ்ச் பண்ணுவோம், இன்னைக்கு வியாழக்கிழமை, அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், அதுக்கு நீங்க கலந்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க இவர் இந்த நேரத்துல இதை சொல்லதான் நீ வந்தியா, அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, இங்கிருந்து போயான்னு சொல்ல, இல்ல நீங்க வந்துதான் ஆகணும், அங்க நீங்க நினைக்கிறத தாண்டி எல்லா விஷயங்களும் உங்களுக்காக இருக்கு, நீங்க ஒரே ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டாம், அதை நீங்க கண்டிப்பா வந்து பார்த்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசையை தூண்டுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரி யோசனையா இருக்கு, இவ்வளவு சொல்றானே போய் தான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி, நீ போப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஜல்சா அப்படின்ற அந்த இடத்துக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. உள்ள போக எல்லாமே பாத்தீங்கன்னா ஹைடெக்கா இருக்கு, ஒரு பெரிய பார் மாதிரி இருக்கும், நிறைய பேர் உட்காந்து குடிச்சுக்கிட்டோம், நிறைய பேர் ஃபேஸ் மாஸ்க் அணிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரியும் காமிக்கிறாங்க. இதை பார்க்க இவருக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. உட்காந்து ஒரு இடத்துல சரக்கு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போக அந்த இடத்துல ஒரு பெண்ணோட பாடல் சத்தம் பாத்தீங்கன்னா கேட்க ஆரம்பிக்குது. ரொம்ப இனிமையா இருக்கிறதால அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது போக இவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுற மாதிரி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு லேடிய கற்பழிச்சு கொலை பண்ணிட்டு வந்தார் இல்லையா, அந்த லேடி பாடிக்கிட்டு இருந்த பாடல் தான், அதே வாய்ஸ் தான். கன்ஃபியூஸ் ஆகுறாரு, யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி கிட்ட போய் பார்க்க அந்த லேடியும் முகத்தை மூடி இருக்காங்க. இவர் வந்ததும் அந்த முகத்தெரிய கழட்டிட்டு இவரை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. பின்னாடி இன்னொரு நபர் வந்து இவரை தொட, இவர் யாரு அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்கறாரு. இப்போ ஒருத்தர், அதாவது அரசியல்வாதியை போட்டு வந்தார் இல்லையா, அந்த மனுஷனும் அங்க வந்து நிற்கிறார். ஒன்னும் புரியாம குழம்பிக்கிட்டே இருக்க சுத்தி முத்தி பாக்குறாரு. இதுக்கு முன்னாடி 43 பேரை கொலை பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணார் இல்லையா, அந்த 43 பேர் தான் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. எல்லாரும் இவரை நோக்கி வந்துகிட்டே இருக்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம தலையே சுத்தி போய் பயந்து போறாரு. வேகமா ரூமுக்குள்ள வந்து தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண, வெளியில பாத்தீங்கன்னா கதவு லாக் ஆயிருக்கு. அந்த வெல்கம் பண்ணாரு அந்த நபரை கூப்பிட்டு, யோ ஒழுங்கு முறையா கதவை திறந்துரு, இங்க என்னையா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மலா கேட்க, ஏங்க அந்த பார்ட்டி உங்களுக்கு பிடிக்கலையா, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், நீங்க மறுபடியும் உள்ள போங்க அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ண, இவர் கேட்கறதா தெரியல, கதவை தர அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை தான். இதுக்கு அந்த நபர் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, நீங்க உள்ள வரும்போது அந்த வாசகங்களை படிக்கலன்னு நினைக்கிறேன், அதை படிச்சிருந்தீங்கன்னா நீங்க கேட்க மாட்டீங்கன்னு சொல்ல அந்த வாசகங்களை திரும்பி பாக்குறாரு. உள்ள நீங்க எப்ப வேணா வரலாம், ஆனா வெளியில போக அனுமதி கிடையாது அப்படின்னு மாதிரி இருக்கும். இதை படிச்சதும் மனுஷன் டென்ஷன் ஆயிடுறாப்புல, கண் எடுத்து டேய் கதவை திறடா, இல்லைன்னா உன்னை இங்கேயே சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட, அந்த நபர் சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் உங்களோட வயிற்றுக்கு கீழே பார்க்க முடியுமான்னு கேட்க விலைக்கு பாக்குறாரு. ஃபுல்லா ரத்தம். ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் நிக்கிறாரு. அப்பதான் என்ன நடந்தது அப்படின்றத ரிவீல் பண்றாங்க. அந்த அரசியல்வாதியை போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணார் இல்லையா, அப்போ அங்க நிறைய பேர் சுடுற மாதிரி காமிச்சிருப்பாங்களே, ஒரு புல்லட் பாத்தீங்கன்னா அவரோட வயிற்றுலே விழுந்திருக்கும். அதனாலதான் ரொம்ப சோர்வான மாதிரி காமிச்சிருப்பாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டியை ஓட்டி வந்துகிட்டே இருக்கும்போது ஹோட்டலோட வாசல்ல பொத்துன்னு விழுந்து அந்த இடத்துல இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. இங்க இருக்கிறது அவரோட ஆன்மா, கையில கண்ணும் காணும், எந்த பொருளும் காணும். ஸோ தான் இறந்து போய் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்றத உணர்றாரு. திரும்பி பாக்குறாரு, தான் கொன்னவங்க எல்லாரும் இவரை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. அந்த வயசான பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பாத்திரம் நிறைய வாத்துக்கறிகளை எடுத்துக்கிட்டு இவர் கண்ணு முன்னாடி வச்சு, என்னப்பா எல்லாத்தையும் பழந்ததுக்கு அப்புறம் வாத்துக்கறி சாப்பிடுவல, இப்ப சாப்பிடாம போறா எப்படி அப்படின்ற மாதிரி நீட்ட இவர் ஒரு மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. கட் பண்ணா அவர் இறந்து போனார் இல்லையா, அந்த டெட் பாடியை காமிக்கிறாங்க. போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இறந்து போய் கிடக்கிறது அந்த கூலிக்கு கொலை பண்றவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இவரோட போஸ்ட்மார்ட்டம் பண்ற வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. கட் பண்ணி இந்த எபிசோட இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த எபிசோடு என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.